தேவையில்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத ஆனந்த். அவ முடியாதுன்னு சொன்ன சொல்லிட்டு போறா. உன்கிட்ட வெளிப்படையா சொல்லணும்னா ஏற்கனவே எனக்கும் சரி செல்விக்கும் சரி சுத்தமா அவளை பிடிக்காது. சரியான திமிரு பிடிச்சவ. அவ பார்வையிலயும் சரி பேச்சிலையும் சரி கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது. அதுவும் இல்லாம ஏற்கனவே ஜோசியக்காரர் வேற உன் ஜாதகத்தை பார்த்து யாராவது விவாகரத்தான பொண்ணையோ இல்ல கணவனை இழந்த பொண்ணையோ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரா இல்லையா? சரி, ஏதோ நீ ஆசைப்பட்டுட்டியேங்கிறதுனால நான் எதுவும் சொல்லாம உன் மனசுல உள்ள ஆசைய அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லு, அது என்ன சொல்லுதுன்னு பாக்கலான்னு உன்கிட்ட சொன்னேன். இப்ப அவ முடியாதுன்னு சொல்லிட்டால, அது கூட எனக்கு நல்லதுன்னு தான் தோணுது. பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு நீ வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? இத பாருடா, நீ எதுக்கும் கவலைப்படாம இருடா. நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணது எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் தெரியுமா? நான் தரகர்கிட்ட சொல்லி வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏண்டா ஒரு மாதிரியாவே இருக்க? நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்ததே தப்புன்னு இப்ப யோசிக்கிறேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் இப்படியே இருந்துக்கிறேன். நான் பட்டதெல்லாம் போதும். இன்னொரு தடவை கல்யாணம் அது இதுன்னு சொல்லி யோசிச்சு இன்னும் நான் என் வாழ்க்கையை அசிங்கப்படுத்திக்க விரும்பலம்மா. தயவு செஞ்சு நான் ஆளை விடுங்க. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க எது சொன்னாலும் எனக்கு சரிதான் மச்சான். டேய், நான் இவ்வளவு தூரம் அவனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அவனுக்கு புத்திமதி சொல்லாம அவன் சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மா, திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு தான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன்ல. டேய், இந்த பேச்சை தயவு செஞ்சு இதோட விடுங்க. அது இதுக்கு மேலயும் அங்க பொண்ணு இருக்கு இங்க பொண்ணு இருக்குன்னு என்கிட்ட வந்து பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய் அண்ணே, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? இங்க பாருண்ணே, உனக்கு கல்யாணம் நடக்கும். அதுவும் நீ ஆசைப்பட்ட அந்த ஆனந்தி கூடயே கல்யாணம் நடக்கும். இதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்ன. அந்த பொண்ணுதான் மச்சானோட காதல ரிஜெக்ட் பண்ணிடுச்சே, அப்புறம் எப்படி செல்வி? அது நீங்க ரெண்டு பேரும் போய் பேசினதுனாலதான். நீங்க போய் என்னதான் பேசுனீங்களோ யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நான் போய் பேசுறேன். நான் அவகிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். பொம்பளைக்கு பொம்பளை எடுத்து சொல்லி பேசும்போது சொல்ல வர விஷயம் இன்னும் நல்லா தெளிவா புரியும். எல்லா வகையிலயும் அண்ணன் அந்த பொண்ணுக்கு சரியான ஜோடிங்கிறது அவளுக்கு தெரிய வரும். அண்ணே, நான் போய் பேசினா அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. அதனால நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. செல்வி, அது இல்ல செல்வி, நான் அண்ணே, உன் தங்கச்சி சொல்றேன்னு நான் பேசுறேன், நீ கவலைப்படாத. ஏய், என்னடி சொல்ற?